அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. ரொம்ப நல்ல பிள்ளையால இருக்கிய. பாப்பா பேர் என்ன? மீனு குட்டியா? ஆனா இப்பெல்லாம் வெளியே ஓடி வரலாமா? ஏதாவது வண்டி இண்டி வந்து மேல ஏத்தி பிடிச்சுனா என்ன செய்ய? நீங்க ரொம்ப குட்டி பொண்ணுமா, இந்த மாதிரிலாம் தனியா வெளியே வரக்கூடாது. வந்து வண்டி இண்டி மோதி பிடிச்சு ஏதாவது எக்குதப்பா ஆகி போயிட்டு என்ன செய்ய? அப்படியாக்கும் அப்பா மேல ரொம்ப பாசமோ? என்னது காடு கிட்டியா? காடுண்டா சாமி தானே? என்னென்னமோ சொல்லுது, ஒண்ணு விளங்கல. சரி சின்ன பிள்ளையா இருக்கு, கொண்டு வந்து வீட்டுல விட்டுவிட்டு பார்த்துட்டு போவோம். அவங்க அம்மா வந்தாங்கன்னு சொல்லிட்டு போவோம். சரி உங்க அம்மா எங்கப்பா? போலீஸா? என்ன போலீஸ் இருக்கவங்கள இடத்துல இருக்க முடியும் சொல்லி சொல்லுது? அப்படி இல்ல செல்லம், அம்மா எங்க இருக்காங்கன்னு கேக்குறேன். அம்மா என்ன வேலை பாக்குறாங்க? போலீஸா இருப்பாங்களோ? சரி வீட்டுக்குள்ள விட்டுட்டு போவோம். சரிம்மா. இதே உங்க வீடா? அப்படியா? உங்க அம்மாவை நான் பார்த்தே ஆகணுமே. மீனு, இவகதே அந்த பிள்ளையோட அம்மாவோ? யார் இவக? என்னடா செல்லம், அவகதே உங்க அம்மாவா? போலாம். யார் நீங்க? ஓ நீங்கதே மீனோட அம்மாவோ? ஆமா நீங்க. மீனுமா? யார் இவங்க? மேடம் நான் யாருன்னு உங்களுக்கு அப்படி சீக்கிரத்தில் தெரியாது. நானும் இந்த ஊருக்குள்ள ஒரு ஆள், ஒரு ஜோலியாக இங்கே வந்திருந்தேன். அப்போது உங்கள் பொண்ணு நடு ரோட்டில் ஓடிக்க இருந்துச்சு. அதே பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போகலான்னு வந்தேன். ஓரளவுக்கு சொல்லிச்சு, புரிஞ்சது போலீஸ்ன்னு நினச்சேன். அதே மாதிரி போலீஸு தான். நடு ரோட்லையா? நான் ஒரு பாட்டி வீட்டில் விட்டுட்டு போனேன். தெரியல, அந்த பாட்டி எங்கோ வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிக்க இருந்தது. பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்ததா. சரி அம்மா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகலான்ட்டு வந்தேன். நீங்கள் போலீஸாக இருந்திருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. மீனு அம்மாட்ட வா. ரோட்டுக்கு போனியா? அம்மா உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன்? அந்த பாட்டி இருந்தாங்கன்னா அந்த பாட்டி கூட இருக்கணும், இல்லைன்னா வீட்டுக்குள்ள இருக்கணும் தானே சொன்னேன். இப்பெல்லாம் பண்ணா அம்மா எப்படி வேலைக்கு போய் உன்னை விட்டுட்டு? சத்தம் போடாதீங்க, சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? சரிதான், இருந்தாலும் ஒரு நிமிஷம் ஏதாவது எக்கு தப்பா இருந்துச்சுண்டா, அதெல்லாம் அப்படி சீக்கிரத்துல அந்த கடவுள் ஏதாவது ஆக விட்டுருவாரா என்ன? அதெல்லாம் கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. ஏன் உங்க வீட்டுக்காரர் இல்லையா? இல்லை, நான் சிங்கிள் பேரண்ட் தான். நான் மட்டும்தான் வளர்க்குறேன் என் குழந்தைய. நான் இந்த ஊர் கிடையாது, பக்கத்து ஊர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன். இந்த ஊர்லேயே 4 வருஷத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. இந்த ஊரை இன்ஸ்பெக்டர் நான் தான். இன்ஸ்பெக்டரா? உங்கள் பேர்? இசைப்பிரியா. ஐயோ சாரி, மன்னிச்சுக்கிறேங்க, எனக்கு தெரியல. பரவாயில்ல, ரொம்ப நன்றிங்க. என் பொண்ணை எனக்கு திருப்பி கொடுத்தது. என்ன திருப்பி கொடுத்துட்டேன்? ரோட்டில் போய்க்கு இருந்துச்சு, பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு. எந்த தப்பும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே தூக்கிட்டு வந்துட்டேன். இருந்தாலும்
உதவி பண்றதுக்கும் ஒரு மனசு வேணும்ல. இதை நான் உதவியெல்லாம் நினைக்கல. இப்போ என் புள்ள இப்படி ரோட்ல போனா பார்த்துட்டு சும்மா இருப்பனோ அதே மாதிரிதான். அப்படி கிடையாது, போற இடத்துலயும் குழந்தைய தூக்கிட்டு போலாம். ஆனா போற இடம் பூரா நம்ம குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அது மட்டும் கிடையாது, நான் வேலை பார்க்குற இடம் போலீஸ் ஸ்டேஷன். ஒரு நாளைக்கு 1000 அக்யூஸ்டு எல்லாத்தையும் பார்க்கதான் செய்வேன். அதை பார்த்து நம்ம குழந்தை கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துலதான் இங்கே பக்கத்தில் ஒரு பாட்டிமா இருந்தாங்க. அவகிட்ட பேசி பழகி விட்டுட்டு போனேன். அவங்க கண்டுக்காம விட்டுட்டாங்க போல. பாவம் வயசானவங்க, அவங்களும் எவ்வளோ நேரம் தான் பார்ப்பாங்க. அதுவும் உண்மைதே. நம்ம எப்படி வளர்ந்துருந்தாலும் நம்ம குழந்தைகளை நம்ம நல்லா வளர்க்கணுன்றதே நம்ம நினைக்கணும். அதனால கவலைப்படாதீங்க. நீங்கள் தப்பாக நினச்சிக்கலண்டா. நான் ஒன்று கேட்கலாமா? சொல்லுங்க. வேணும்னா குழந்தைய நான் பார்த்துக்கிறட்டுமா? தப்பா கேட்டிருந்தா மன்னிச்சுக்கிறேங்க. இல்லை, நான் எது கேட்டேன்டா, எனக்கு குழந்தையெல்லாம் இல்லை. குழந்தை பிறக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனால் உங்கள் பொண்ணு என்கிட்ட நல்லாவே ஒட்டிக்கிட்டா. நீங்களும் வேலைக்கு போறிய, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக சொன்னேன். நான் பார்த்துக்குவேன். உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் நானும் உங்கள் குழந்தைக்கு ஒரு தாய் மாதிரி இருந்து பார்த்துக்கிருவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும். உங்கள் பேர் என்ன? என் பேர் தேன்மொழி. என்னை பார்த்து பயப்படலாம் வேணாம், நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் ஒன்றும் தனியார் கிடையாது. எங்கள் குடும்பம் நல்லா பெரிய குடும்பம். ஆனால் இப்போதைக்கு நான், என் வீட்டுக்காரரு, அப்புறம் என் நாத்தனார், என் பாட்டி, அப்படி தனியாக இருக்கும். ஏன் ஏதாவது பிரச்சனையா? ஆமாம், பிரச்சனைதே. குடும்பம் பிரிஞ்சிருக்கு, ஆனால் ரொம்ப பெரிய குடும்பம். சரிப்பா, அதை பற்றி அப்போ பேச வேணாம். உங்களுக்கு விருப்பம் தான் சொல்லுங்கள், தாராளமாக உங்கள் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு பயமும் பதட்டமும் இல்லாமல் வேலைக்கு போயிட்டு வரலாம்ல, அதுக்கு தான் சொன்னேன். இங்கே தான் இருக்கு, எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு சிரமம்? யாராவது குழந்தைய பார்த்துக்கிறதுல சிரமம்னு சொல்லுவாங்களா? குழந்தையில ஒரு வரமுங்க, அப்பெல்லாம் நான் நினைக்க மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் தான் என்கிட்ட கொடுங்க. மீனுமா, அம்மா வேலைக்கு போயிட்டா நீ அந்த ஆண்டி கிட்ட இருந்துக்கிறியா? அழுக மாட்டேன், அடம்பிடிக்க மாட்டேல்ல அம்மா வேணும்னு. குழந்தையே சம்மதம் சொல்லிருச்சு, இதுக்கு மேல என்ன யோசிக்கிறீ? இல்ல அதுக்காக இல்ல, நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. என்னதான் நம்ம மற்றவகிட்ட கொடுத்தாலும் நம்ம குழந்தைய நம்ம பார்த்துக்கிற மாதிரி வராதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. உண்மைதே, அதையும் சொல்லிட்டோம்ல. நீங்கள் பார்த்துக்கிற அளவுக்கு என்னால் பார்த்துக்க முடியலன்னாலும் இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய நான் எப்படி பார்த்துக்கிறனோ அந்த மாதிரி தான் உங்கள் குழந்தைய நான் பார்த்துக்கிருவேன். உங்களோட தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் வீட்டுக்காரர் என்னானாரு அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல, அதை நான் கேட்க போகிறதில்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எப்பயாவது சொல்லுங்கள். ஆனாலும் தனி பொம்பளையாக இருந்து ஒரு பொட்டை பிள்ளையை வளர்க்குன்னு நினைக்கிறியே தெரியுமா? உங்கள் வைராக்கியத்துக்காக நான் தலை வணங்குறேன். உண்மைதானே? எப்போதுமே ஒரு பொம்பளை ஆம்பளையை நம்பியே இருக்க முடியாதுல்ல. எல்லா விஷயத்துலையுமே, எல்லா விதத்துலையுமே, எல்லா இடத்துலையுமே ஒரு தைரியமாக இருக்கணும்ல. அதுக்காக தான் ஆசைப்பட்டு போலீஸ் படித்தேன். இப்போது போலீஸ் வேலை கை கொடுக்குது. ஓகே, எதுவும் கடந்து போகும். கரெக்டாக சொன்னீங்க. சரி, இப்போ என்ன வந்திருக்கிய? டியூட்டி டைமோ? இல்லை இல்லை, எனக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரியாவே இருந்தது. அதே மீனும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். அதே மாதிரி மீனும், இதுதான் தாயோட பாசங்கிறது. இனிமே கவலைப்படாதே, நான் பார்த்துக்கிறேன். என்ன கொடுங்க மீனுவை. மீனு வாங்க. மீனு சொன்னேன். விட்டா போட்டு கொடுத்து அடி வாங்க வச்சிருவீங்க போல. இல்ல, ஆள் விட்டு வர சொல்றோம்ல. சரி, ஆள் எந்த ஆள் அனுப்பணும்னு ஒரு விவசாய இல்லையாடா? போய் கருவாட்டு மண்டி அனுப்பிடுற. இங்க பாரு கண்மணி அத்தாச்சி, சும்மா எப்ப பார்த்தாலும் கருவாட்டு மண்டைன்னு சொல்லாது என்ன? வாட்ஸ்அப்புக்கு ஒயின் ஷாப்னு பேர் வச்சு வந்தானே நீ. நீ உன் ஜோடி பத்திட்டு பேசாம நில்லு. எதுக்கு வர சொன்னீங்க? என்ன காலேஜ் போலையா அன்னைக்கு? இல்ல, தமிழ் தான் கொஞ்சம் மனசு சரியில்லை. ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு பரவ போவோம்னு சொல்லிச்சு. நம்ம
ஏன் கண்மணி அத்தாச்சி அந்த பிள்ளை படிச்சு ஒருவேளை பாஸ் ஆகி போயிட்டு நீங்களே பெயில் ஆகி அங்கேயோ உட்காந்துருப்பீங்க அப்படித்தானே? வாயை கழுவிடா வெண்ண. நாங்க என்ன பெயிலா போயிரோம்டா ஏதாவது இருக்கா என்ன? இங்க பாரு கருவாட்டு மண்டை, நீ இப்பலாம் பேசிக்கிறதே வச்சுக்க அம்படுதே. சும்மா அவனை வையாதிய. என்ன ஸ்பீக்கர் ஆளு ஒரு திமிசால அப்படி தெரியற நீ? சரி எதுக்கு வர சொன்னீங்க அத சொல்லுங்க முதல்ல. காலையில சாப்பிடாம கூட ஓடி வந்து. எப்ப பார்த்தாலும் சோறுன்னு கிடக்குற. ஆமா சோறுவே முக்கியம். ஸ்பீக்கர் எண்ணெய்லாம் கட்டிக்கிட்டா வகை வகையா சோறு வாங்கி தரணும் இப்பவே சொல்லி. உங்களுக்கு இல்லாததா அதெல்லாம் வாங்கி தருவேன். சரி எதுக்கு வர சொன்னீங்க அத சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, நான் தமிழ் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அதாவது அதுக்கு முன்னாடி தமிழோட மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன ஒரு மாதிரி படியால அளந்து பேசுறிய? ஒண்ணு விளங்கலையே, பேச்சுல ஒரு மாதிரி தடுமாற்றம் இருக்கு. தடுமாற்றத்துக்காக இல்ல, தமிழ்கிட்ட பேசணும் அது மட்டும் கிடையாது. தமிழுக்கு அம்மா அம்மா இல்லைன்னு கேள்விப்பட்டேன், அது எப்படி? ஆமா எங்க பெரியம்மா இறந்து போயிட்டாங்க. இப்ப எதுக்கு அதை பத்தி கேக்குறிய? அதை பத்திலாம் ஞாபகப்படுத்தாதீங்க, சொல்லுங்க. இல்ல இல்ல அதை பத்தி கேட்கல. இல்ல தமிழ்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஐ மீன் மனசு விட்டு பேசணும். மனசு விட்டா? என்னமோ சொல்றீங்க, என்னமோ சொல்ல வாரீங்கன்னு எனக்கு விளங்குது, ஆனா ஒண்ணு விளங்கல. இப்போ உனக்கு விளங்கலையா? கருவட்டு மண்டை உன் வேலையை பார்த்துட்டு பேசாம இல்ல என்ன? சரிங்க. அந்த பிள்ளை இப்ப ஏதோ மனக்கசப்புல இருக்கு, என்னன்னு தெரியல. நானும் நிறைய வாட்டி கேட்டு பார்த்துட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் போய் அந்த பிள்ளை சொல்லி பார்க்கறேன். ஒருவேளை உங்ககிட்ட பேசணும்னு அந்த பிள்ளைக்கு என்ன இருந்துச்சு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பா கூட்டு வரேன். ஒன்றும் இல்லை, சக்தி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாருன்னு மட்டும் சொல்லுங்க. மற்றபடி அவங்களுக்கு விருப்பம் இருந்தா தாராளமா அவங்க உங்க கூட வரட்டும், இல்லையா ப்ராப்ளம் இல்லை. சரி நான் கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு பதிலாக எனக்கு என்ன வாங்கி தருவியே? அண்ணே உன் பொழப்பு சோத்துலே போயிரும் போலடி. இப்படிலாம் ஆள் இருந்துச்சுண்டா என்ன செய்வ? சோழிய பாத்தி அன்னைக்கே என் அப்பத்தான் சொல்லுச்சு, லவ் பண்றவங்க கூட எல்லாம் பேசக்கூடாது சேரக்கூடாதுன்னு. சேர்ந்தாலே நம்மள குட்டிச்சவர் ஆக்கிடுவாங்களாம். கேட்டு இருந்திருக்கலாம். என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுல எங்க ஒரு பாய் கடையில ஒரு மட்டன் பிரியாணி மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, அது போதும் இப்போதைக்கு. என்ன வேற ஏதாவது வேணுமா? நான் வேணா வாங்கி தரேன். இல்ல இல்ல ஓட்ட கேட்க வேண்டியது நிறைய இருக்கு, நான் பிறகு கேக்குறேன்னு. இன்னும் உனக்கு நான் ஓகே முழுசா சொல்லல. இன்னும் ஓகே சொல்லலையா? ஆமா ஓ அன்னைக்கு ஓகே சொன்னதை வச்சுக்கிட்டு உனக்கு நான் ஓகே சொல்லிட்டேன்னு நினைச்சிருக்கியோ? எங்க அன்னைக்கு தானங்க சொன்னீங்க, அப்புறம் நீங்க இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் ஓகே கிடையாது, அது வேற ஓகே. இன்னும் உனக்கு நான் ஓகே சொல்லல. போய் தொங்கு போ. சரி நான் வாரேன்னா, நான் போய் தமிழ்ட்ட பேசுறேன், வாரேன். சரி கவலைப்படாதீங்க. உங்க மனசுல பட்டதை எடுத்து சொல்லி கண்டிப்பா கூட்டு வரும். அந்த பிள்ளையும் பேச வரும் என்ன? நீங்க ரதியக்காவோட நாத்தனார் தானே? ஆமா நீங்க அவங்க அண்ணன் கரெக்டா? சரியா சொல்லிட்டீங்க. எல்லாருமே தெரியும். அதே ஏமா இப்பதானே காலேஜ் படிச்சுக்கிருக்க? ஆமா. உன் வயசு பிள்ளைல எப்படி திரும்ப சாப்பிட்டு இருக்கீங்க? சத்தான பொருளை சாப்பிட வேணாமா? சொனங்கி போய் கிடக்குற, அதே காய்ச்சல் வந்துருச்சு. இல்ல நேத்து பேய் கதை சொல்லுச்சு, அதனாலவே காய்ச்சல் வந்துச்சு. ஓய் அவங்கதே பேசிக்கிருக்காங்களே, டாக்டருக்கு தெரியாத விஷயம் உனக்கு என்ன தெரியும்? இல்ல நான் நல்லா தான் சாப்பிடுவேன், சாப்பிடாமல இருக்க மாட்டேன். அந்த பிள்ளைய பேய் கதை சொன்னதுனால தான் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. ஆமா சொன்னாங்க. ஹாஸ்பிடல்ல சேர்த்து குளுக்கோஸ் போட அளவுக்கு கொண்டு வந்துட்டியே. பொட்டப்பிள்ள உடம்புக்கு சத்தானது பூரா சாப்பிடணும், அப்பனாதே நாளைக்கு குழந்தை பெத்துக்கிற போதும் நல்ல வலுவு கிடைக்கும் உடம்புல. இல்ல நான் நல்லா தான் சாப்பிடுவேன், எத்தனை முறை சொன்னாலும் அதுதான் சொல்லுவீன்னு தெரியும். சரி ட்ரிப்ஸ் ஏறினதுக்கு பிறகு ரீசார்ஜ் பண்ணி கூட்டு போங்க. மாத்திரைலாம் மெடிக்கலை வாங்கி கரெக்டாக நேரத்துக்கு கொடுத்துருங்க. சரிங்க டாக்டர். நல்லா சாப்பிடணும்டா, புரியுதா? சாப்பிடாம விட்டா நமக்கு பின்னாடி பிரச்சனை வந்துடும். பின்னாடி என்ன பிரச்சனை வரும்? லூசு. இல்ல மாமா, பின்னாடி பிரச்சனை வரும்னு சொன்னாங்கல, அத பின்னாடி என்ன பிரச்சனை வரும்னு யோசிக்கிறேன். எப்பயுமே ஒரே சிரிப்பும் கும்மாளமும் தான். என்ன உடம்ப கவனிச்சுக்கிறாத. சும்மா சொல்றது சாப்பிடுவேன் சோறு தான் முக்கியம். ஆனா ஆளை பார்த்தா தானே தெரியுது. சரி பாத்துக்கிட்டு இருங்க, எனக்கு வேற ஒரு பேஷண்ட் இருக்காங்க, நான் பாத்துட்டு வரேன். ட்ரிப்ஸ் ஏறினதுக்கு அப்புறம் நர்ஸ் கிட்ட சொல்லுங்க, அவங்க பிடிங்கி விட்டுருவாங்க. சரிங்க டாக்டர். சரிமா சுஜி? சரிங்க டாக்டர். என்ன சுஜி உடம்ப பாத்துக்கிருக்க நீ? இல்ல மாமா, நான் நல்லா தான் பாத்துக்கிடுவேன். இப்ப இப்படி காய்ச்சல் வந்தது காரணமே அவங்கதே. சொல்லப்போற நேரம் கண்ணையத்தாச்சிக்கு கூட காய்ச்சல் வந்திருக்கும் தெரியுமா? மத்தவங்களுக்கு வருது வரல, நம்ம உடம்ப பாத்துக்கணுமா இல்லையா? இங்க பாரு, ஒண்ணு புரிஞ்சுக்கும். எல்லா டைமும் எல்லா நேரமே நம்மள ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. என்னைக்குமே நாம தான் நம்மள பாத்துக்கணும். அப்ப நீங்க பாத்துக்க மாட்டீங்களா? என்ன சிரிப்பு? இப்ப நேரமும் வந்து நீ பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா? நேரமும் வந்து பாத்துக்க
மாட்டீங்க தெரியும். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு இதே மாதிரி என்னை பாத்துக்கிறீங்களா? வீட்டுல இதைத்தான் கேட்டேன், எனக்கு பதில் வரல சரியா. உன்னை நான் பாத்துக்காம வேற எவன்டி பாத்துக்கிறியா? அவ்வளவு பாசமோ? ஆமா பாசந்தே. நான் நிறைய விஷயத்துக்கு அடம் பிடிப்பேன். நான் அடங்கி போவேன். எப்படி நீ அடப்பிடித்தால் எப்படி நான் விலகிடுவேன். நீ சொல்றது கேட்கறதுக்காகத்தானே நானு அதே மாதிரி அடம் பிடிச்சாலும் அன்பை கொடுத்தாலும் அரவணைச்சாலும் உங்ககிட்ட மட்டும்தான். இப்படி இப்படியே கிரண் அடித்தா எப்படி நான் உறங்கிடுவேன். இப்படி எப்படி நீ காதலித்தால் எப்படி நான் மறுத்திடுவேன். இது ரவி அத்தாச்சியோட நாத்தனார் தானே? இந்த பிள்ளை கூட மாமா என்ன செய்யறாரு? அதுவும் இம்பட்டு நெருக்கமா? அத்தை என்னென்னமோ நினைச்சுக்கிருக்காங்க. இங்க என்ன இப்படி ஒண்ணு விளங்கலையே. வெட்டி தமிழுக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு சொல்லிச்சியா? ஒரு எட்டு பாத்துக்க. என்ன நான் பாத்துக்கிறேன்ப்பா. இப்ப இந்த வெயில்ல போயிட்டே ஆகணுமா? வயக்காடு சொல்லி யாருப்பா பாக்க? வயக்காட்டுல நம்ம கை வச்சதானே சோறு திங்க முடியும். நீ வீட்டுல இருந்தா வாரேன். சரிப்பா பாத்து பத்திரம். இன்னைக்கு தமிழுக்கு உடம்பு முடியல, மதியானம் சாப்பாடு ஆக்கி கொண்டு வருவா. தியானம்யா அப்பா வீட்டுக்கு வாரேன். சரிப்பா பாத்து போயிட்டு வாங்க. சரியா? வெற்றி வானிலா கலெக்டர் ஆபீஸ் போலையா? இங்க வந்திருக்க. என்னடி போன்ட தானே கேக்குறேன். என்னடி போன்ட தானே கேட்டுக்கிருக்கேன். ஓமாட்ல நிக்கிறவ. ஏய் நிலா என்னாச்சு? எனக்கு அல்லணும் வெற்றி, நிறைய அல்லணும். ஏய் என்னம்மா எதுக்கு அழுதுக்கு இருக்க? என்னாடி? இமையருகே நீயும் இருப்பாயோ உயிரே. விரல் தீண்டும் நொடியில் உந்தன் காதலிந்தன் கண்ணிலே. பரிமாறும் பொழுதில் உன் துணை இருப்பேன் உயிரே. விழிநீரும் விழியில் உந்தன் வாசம் தேடி செல்லுவேன். ஏய் எதுக்குடி அழுகுற? அழுகிறதுக்கு காரணம் சொல்லிட்டாளடி. வெற்றி என்ன இனி எல்லாருமே ஏமாத்துறாங்க வெற்றி. என்னால இது ஏமாற்றுறது தாங்க முடியல. மனசு வலிக்குது வெற்றி. உன்னைய வண்டி ஏமாத்துறேன். யார் என்ன சொன்னா? அத்தைதான் சொன்னாளா இல்ல பாண்டியில சொன்னானா? என்னமா யாரு ஏமாத்துனா? இல்ல வெற்றி, எனக்கு எந்த விஷயமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, என்னை ஏமாத்துறாங்க. எனக்கு வலிக்கு தெரிஞ்சவங்க ஏமாத்துறாங்களா இல்ல ஏமாத்தணுட்டு ஏமாத்துறாங்களான்னு தெரியல வெற்றி. நான் எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் மதிக்கிறேன். ஆனா என்னமோ ஒதுக்கி வைக்கிறாங்க. என்னால முடியலடா. அடியே என்னடி சொல்லிக்கிருக்க? இங்க என்னை பாரு. காதல் வாழும் இதயத்தில் நாளும் மனதினில் நீ மட்டும் நின்றாயே. உந்தன் நினைவும் எந்தன் கனவும் சேரும் நேரம் ஸ்வர்கமே. எனக்கு புரியல. உன்னை யாரு ஏமாத்துனா? என்னன்னு தெளிவா சொல்லிட்டாள் நிலா. இப்படி அழுதின வந்து என்னம்மா? இல்ல வெற்றி, நேத்து ஜாதகம் பகல்ல நம்ம குடும்பத்துக்குன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் நேற்று வந்துட்டு பாண்டியோட ஜாதகத்தை பார்த்துட்டு நிறைய விஷயம் சொன்னார். அதில் எனக்கு ஒரு அக்கா இருக்கிறதாவும் சொன்னார். ஆனால் அந்த இடத்துல அப்பா அம்மா பாண்டி 3 பேருமே ஏதோ மழுப்பி பேசுகிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்கிட்ட எதையும் மறைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். நான் எல்லாத்துக்கும் உண்மையாக தானே இருக்கேன். ஏன் என்கிட்ட மறைக்கணும்? ஒருவேளை எனக்கு அக்கா இருக்குன்னு சொன்னா நான் சந்தோஷப்படுவேன்ல. அவங்க ஏன் மறைச்சாங்க? ஜாதகத்துல சொன்னா அத கேட்டுக்கிட்டு இப்படி உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிறதுக்கு அப்படித்தானே? இல்ல வெற்றி, நான் ஜாதகத்துல நம்பவே மாட்டேன். ஆனா அவர் சொன்னது மனசுக்குள்ள ரொம்ப உறுத்துது வெற்றி. என்னால முடியல. ஒருவேளை எனக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களான்னு எனக்கு யோசிக்க தோணுது வெற்றி. அப்படி இருந்திருந்தா அவங்க என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம்ல. ஏன் என்கிட்ட மறைக்கிறாங்க? நான் அவங்களுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கேன். நாம ஒருத்தவங்களுக்கு உண்மையா இருந்தா அவங்களும் நம்மளுக்கு உண்மையா இருக்கணும்ல வெற்றி. ஏன் இருக்க மாட்டாங்க? பெத்தவங்க இப்படி பண்ணா எப்படி வெற்றி? பாண்டிய கூட நான் ஒரு ரிஸ்க்ல எடுத்துக்கவே மாட்டேன்.
இங்க பாரு நிலா, உனக்கு ஒன்னே ஒண்ணுதே புட்டு அடிச்ச மாதிரி சொல்றேன். நீ படிச்சிருக்க பிள்ளை, இந்த அளவுக்கு நீ தேம்பி வர வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. இருந்தாலும் சொல்றேன் என்ன, நாம ஒருத்தவங்க கிட்ட உண்மையா இருக்கோம்னு வச்சுக்கோயேன், அவங்களும் பதிலுக்கு நம்ம கிட்ட உண்மையாவே இருக்கணும்னு நம்ம கட்டளை போட முடியாது. ஏன்னா உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறது நம்ம எதிர்பார்ப்பு. ஆனா நம்மளே ஏமாந்து போனா அதுக்காக அவங்களும் உண்மையாவே இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுல்ல. அதுக்காக மாமாவை நான் தப்பு சொல்லல. என்ன ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் இல்லாம கூட இருந்திருக்கலாம்ல, அதனாலதான் அப்படி சொல்லியிருப்பாங்க. இல்ல வெற்றி, இல்ல அப்படி ஒரு விஷயம் இல்லாம இல்ல, எனக்கு என்னமோ அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தோணுது. வெற்றி, அப்படி மட்டும் ஏதாவது உண்மை இருந்துச்சு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. நிறைய விஷயங்களை என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. அப்படி மறைச்சு என்னதான் பண்ண போறாங்க? ஒருவேளை என் கூட பிறந்த என் அக்கா எனக்கு இருந்திருந்தா நான் எப்படி சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன் மறைக்கணும் வெற்றி? முடியல வெற்றி, வலிக்குது, என்னால முடியல. ஐதேக்காரி மாதிரி அழுகாத நிலா. என்ன எதுக்கு அழுகணும் எதுக்கு அழுக கூடாதுன்னு தெரியாம நினைத்து இருக்க. அப்பா சொன்னது சரிதே. ஒருவேளை இவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா குடும்பத்தவே ரெண்டாக்கிடுவா போலையே. ஆத்தாடி, இவ கோவம் மட்டும் பட்டுட்டா அம்பிடுத்தேன். எந்த சூழ்நிலையிலும் இவளுக்கு தெரியப்படுத்தவே கூடாது. எதை மறைக்கிறோமோ இல்லையோ, இந்த ஒரு விஷயம் அவ காதுக்கு போகவே கூடாது. வெற்றி, இவங்க இப்படி பண்றதுனால எனக்கு யாருமே நம்புறதுக்கு பயமா இருக்கு. வெற்றி, நீ என்ன ஏமாத்த மாட்டல்ல? நீ எனக்கு உண்மையா இருப்பல்ல வெற்றி? எப்போதுமே எனக்கு உண்மையா இருப்பல்ல? உண்மைதானே பேசுவ? இங்க பாரு, இப்பவும் இல்ல, உன்னை சின்ன பிள்ளையில இருந்து காதலிச்சிருக்கேன். என்ன, சின்ன பிள்ளையில இருந்து இப்போ வரைக்கும் உனக்கு உண்மையா மட்டும்தான் இருக்கேன். ஒரு இடத்துல உங்ககிட்ட நான் பொய் சொன்னது கிடையாது. ஒருவேளை அப்படி நான் பொய் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இருந்தா அது உனக்கு நல்லதுக்காக தான் இருக்குமே தவிர நான் உன்கிட்ட மறைச்ச ஒரு விஷயத்த செய்யணும்னு எனக்கு அவசியம் இல்லடி. வெற்றி, என்ன யார் ஏமாத்தினாலும், என்கிட்ட யாரு பொய் சொன்னாலும், என்ன சொன்னாலும் சரி, என்ன நீ மட்டும் ஏமாத்துறாத வெற்றி. என் கூட கடைசி வரைக்கும் உண்மையாரு. நீயும் என்ன ஏமாத்திட்ட, நான் ரொம்ப உடைஞ்சிருவேண்டா வெற்றி. நான் அந்த அளவுக்கு தைரியமானவே இல்லை வெற்றி. என் மனசு பத்தி உனக்கு தெரியாது. எவண்டி சொன்னது உன் மனசை பத்தி எனக்கு தெரியாதுண்டு. நீ உடஞ்சு போனா எப்படி அழுவேண்டு தெரியும், தைரியமா இருந்தா எப்படி அழுவேண்டு எனக்கு தெரியும். என்ன, எல்லா விதத்திலையும் உன்னை நான் முழுசா புரிஞ்சு வச்சிருக்கேன். புரியுதா? அழுகாத, நான் இருக்கேன். எனது தோளில் தலையை சாய்த்து நெருங்கி நீ வாழ வேண்டும். பிரிந்து நீயும் நடக்கும் போது என் இதயம் காயம்படும். விழிகள் பார்த்து விரல்கள் கோர்த்து மடியில் நான் தூங்க வேண்டும். உனது அன்பில் கரையும் போது உதட்டில் பூ பூத்திடும். அட, நம்ம டார்லிங்கு கீழே நின்று என்ன செஞ்சுட்டு இருக்கா? சரி, கொஞ்ச நேரம் சைட்ட போடும். என்ன பாக்குறா? எப்பயும் பார்க்க மாட்டாளே, இல்லைன்னா மூஞ்சி ஒரு மாதிரி கோணிட்டுல போவா. ஒருவேளை காதல் கீதல் வந்துருச்சோ? சரி. என்னடி என் அத்தை மகளே, மாமனை அப்படி பாக்குற? உனக்கு எப்படிலாம் ஆப்பு வைக்கலாம்னு ஜோதிக்கு இருக்கண்டா என் மாமா மகனே. நான் அமைதியா இருக்கண்டா, அதுல 1000 காரணம் இருக்கும். ஆனா பொறுத்திருந்து பார்த்தாதே அந்த உண்மையான காரணம் என்னண்டு யாருக்கா இருந்தாலும் புரியும். இல்லையா? போக வேண்டியதே. இல்லைனாலும் ஆளு பார்க்க நல்லா சோக்க அழகாத்தே இருக்கா. எத்தனையோ பேரு நம்ம கிட்ட பேசியிருக்காளுங்க. ஆனா அந்த போலீஸ்காரி ஒரு வேலையை செஞ்சு விட்டால. சே, அவகிட்ட பேசணும்னு நினைச்சுமே. பேசுவோம். கட்டுனா உன்னை தாண்டி கட்டுவேன், இல்லையா? எதுவும் இல்லை. என்ன, அதே ஜோசிக்காரனே சொல்லிட்டானே சொந்தத்துலதையும் பொண்ணாமேண்டு. அப்பே புரிஞ்சு போச்சு நீதே எனக்கு பொண்டாட்டின்னு. என்னது மாமாவா? என்ன சொன்ன? மாமான்னு சொன்ன சொல்றி என்ன? அப்படிதானே? இப்பவே வாரு. தமிழ் எல்லாரும் சாதாரண இலை போடுறீங்களா? தமிழுக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை யாருக்கிட்டே காட்ட மாட்டேன். அந்த முகத்தை பார்க்க போறவனே நீதான், பொறுத்திருந்து பாரு. என்னடி, எது கூப்பிட்ட? என்ன பேசணும்?
இது வரைக்கும் வீட்டுக்குள்ள வந்தது கிடையாது. வந்தது கிடையாதுண்டா, நீயா ஆசைப்பட்டு கூப்பிட்டு நான் வந்தது இல்ல. ஏன்னா ஒரு தடவை வந்திருக்கேன், அத ஒன்னா அசிங்கப்படுத்துறதுக்காக நான் வந்தேன். அதுல மாமா மேல லவ் வந்துருச்சா என்ன? சரி, எது கூப்பிட்ட அதை முத சொல்லு. இல்ல மாமா, இங்க இருந்தனா அதை பேச முடியாது. பேச வேண்டிய இடம் பிள்ளார் கோயில் தான். அதனால அங்க போய் பேசுவோமா? ஓ, பேசுவோம். ஏலே, இனி என்கிட்ட இருந்து உன்னை எவ்வளவு காப்பாற்ற முடியாதுடா. வாத்த கறியை நினைச்சாலும் அவளாலையும் முடியாது. இனிதான் தமிழோட ஆட்டம் ஆரம்பம். வலிகள் தாங்கும் மூங்கில் தானே புல்லாங்குழல் இசையாய் மாறும். இதயம் தாங்கும் இதயம் தானே இனிமை காணுமே. மின்னல் இடிக்க அஞ்சும் வானம், மண்ணின் மீது மழை பெய்யுமா? இன்பம் துன்பம் இரண்டும் வாழ்வின் நியதி அல்லவா? ஒரு தாயின் கருவாய் தோன்றும் அழகான சொந்தங்கள் நடுவே ஏனோ சில பிரிவுகள் வந்தால் உறவு நிலைக்குமா? போலாமா பண்டி? ம், இந்த ஃபிக்ஸ் உங்களுக்கு எத்தனை வருஷமா இருக்கு? சின்ன பிள்ளையில இருந்தே இருக்கு பூங்குடி. அப்ப அப்பவே மருந்து கொடுத்து சரி பண்ணிருக்கலாம்ல. எம்புட்ட மருந்து இருக்குல்ல. நாங்க கொடுக்காத மருந்தே கிடையாது, எம்புட்ட மருந்து கொடுத்துட்டோம். ஆனாலும் அந்த ஃபிக்ஸுங்கிற ஒண்ணு அந்த பிள்ளைக்கு விட்டு போவே இல்லை. இப்படியே அடிக்கடி வந்துக்கு இருந்தா என்ன செய்ய? ஃபிக்ஸ் வந்தா குழந்தை கூட கொஞ்சம் தாமதமா பிறக்கும்னே சொல்லுவாங்க. என்ன சொல்றியா? நெசமாதி, நான் உன்னை பயமுறுத்தணும்னு சொல்லல. பேசாம என் கூட ஒரு 2 வாரம் வாரியா? உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த ஃபிக்ஸை முழுமையாவே சரி பண்ணி விட்டுறேன். இல்ல, ஆர்மிக்காரர் வரட்டும், அதுக்கு பிறகு எதா இருந்தாலும் பண்ணுவோம். ஏதா ட்ரீட்மெண்ட் கொடுத்து செத்து போயிட்டா ஆர்மிக்காரர் பாவம்ல. ஏய், ஏன் கண்ணு அப்படி பேசுற? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்ல ட்ரீட்மெண்ட் பாப்பாங்க. கேரளா வைத்தியம் வந்தியனா பார்க்கலாம். பண்ணாத ட்ரீட்மெண்ட்டே இல்லையம்மா. எம்பிட்டோ நாங்கள் வைத்தியம் பார்த்துட்டோம். எந்த வைத்தியத்துக்குமே அவளுக்கு ஃபிக்ஸ் மட்டும் சரியாக மாட்டேது. அதே ஆனால் எப்படியோ கல்யாணம் கட்டிக்கிட்டார் மாப்பிள்ள. அந்த விதத்தில் எந்த குறைச்சலும் இல்லை. அம்மா, அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம நினைச்சா சரி பண்ணிடலாம். எப்படித்தான் சரி பண்ண முடியும்? என் கூட 2 வாரம் மட்டும் கண்ணையை அனுப்பி வைங்க. கேரளா வைத்தியம் பார்க்குறவங்கதே கண்டிப்பாக நல்லா குணமாக்கி விட்டுருவாங்க. அவங்க இது வரைக்கும் வைத்தியம் பார்த்து யாருக்குமே குணமாகலன்னு சொல்லவே முடியாது. அப்படி யாரு? எனக்கு தெரிஞ்சவங்கதே. வந்தியனா நான் கூட்டு போறேன். போயிட்டு வார மாதிரி இருக்கும். இல்லடா, என் ஆர்மிக்காரருக்கு ஒரு போன் போடுங்க. எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னா கண்டிப்பா வந்துருவார் அவரு. அவர் இல்லாம அவர் சொல்லாம நான் எதையுமே செய்ய மாட்டேன். ஆர்மிக்காரர் வேணும். அண்ணி, எனக்கு ஆர்மிக்காரர் வேணும். நீ போன் போட, அவர் வருவாரு. நீ போன் போட்டு அவர் வந்துருவாரு. அவர் வந்து கூட்டு போயிட்டு எங்க வரணும். அவர் இல்லாம நான் எங்கேயுமே போக மாட்டேன். எனக்கு உடம்பே குணமா இருந்தாலும் பரவாயில்ல. உன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க, கேட்க மாட்டேன். உடம்பு முடியலன்னு சொன்னா அந்த மனசு வந்துருவார்ல. வந்துருவாரு, ஆனா அவர் வேலையை கெடுக்கிற மாதிரி இருக்கும்ல. அதுக்கு இது அடம் பிடிச்சா அப்படியே தான் நிக்கும். அடியே, அவரே அங்க போய் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்தாலே போய் வச்சா எப்படி தான் உடம்பு குணமாக்குறது? யார் என்ன சொன்னாலும் சரி, ஆர்மிக்கார் வராம நான் எதையுமே செஞ்சுக்க மாட்டேன். அவர் சொல்லிருக்காரு, என்ன மீறி நீ எதையுமே பண்ண கூடாதுன்னு. அவர் பேசிக்கிற மாதிரி பேசி பேசவே மாட்டேன். எனக்கு ஆர்மிக்காரர் வேணும். எங்க கவி என்ன? நான் பாத்துக்கிறேன், நான் கூப்பிட்டு வரேன். என்ன, அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிருவோம். அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு செய்வோம். சரிங்க. இந்த பிள்ளை எம்பிட்டு நல்ல பிள்ளையா இருக்கு. பேசாம கவிக்கு கட்டி வச்சுட்டா எப்படி? கவிக்கிட்ட பேசி பாப்போமா? பேசுவோம். என்ன ரகு, பள்ளிக்கூடம் பக்கத்து வந்திருக்க? என்ன இல்ல அம்முக்குட்டி, நீங்க சாப்பிடாம வந்துட்டீங்களா? அதையும் அப்பா சொன்னாரு, போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட இல்ல என் மருமகிட்ட போயிட்டு என்ன சமைச்சு வைக்கணும் கேளுடா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன் மாமனாரா? ஆமா அம்முக்குட்டி. நான் தான் எக்ஸாம் டியூட்டின்னு சொல்லி சொன்னோம்ல. எக்ஸாம் டியூட்டி முடிகிற வரைக்கும் இப்படித்தான் சாப்பிடாம கொள்ளாம எல்லா வேலையும் பார்த்ததே ஆகணும். இல்ல அம்முக்குட்டி, வேலையை முடிச்சுட்டு வருவியல்ல எக்ஸாம் முடிச்சதுக்கு பிறகு. அதே அப்பா சொன்னாரு, கம்மையில மீன் பிடிக்கிறேன், மீன் குழம்பு வச்சு வைக்கலாமான்னு கேட்டு வர சொன்னாரு. வைக்கலாமா? அதை இப்படித்தான் வந்து கேப்பியா ரகு? எனக்கு இதெல்லாம் தெரியாது. அப்பா கேட்டு வர சொன்னாரு, நான் வந்தேன். சொல்லுங்க அம்முக்குட்டி. நல்லா சமைப்பீங்களா? அம்முக்குட்டி நம்புங்க, நாளா நல்லா சமைப்பேன். ஏற்கனவே மீன் குழம்பு கொண்டு வந்து கொடுத்தவன் தானே. மறக்கவே மாட்டேன் ரகு. அப்பா கம்மையில மீன் பிடிச்சிருக்காரு. மீனை பிடிச்சிட்டு போய் நாங்க குழம்பு வச்சு உங்களுக்கு ரெடியா காத்துக்கிருக்கோம். வருவீங்களா? கண்டிப்பா வரேன். சரிங்க அம்முக்குட்டி, இதை கேட்டு போனதே வந்தேன். வரவா? வா. போயிட்டு வரேன். போ ரகு. பாரா
சிரிப்ப என்ன? இல்ல அம்முக்குட்டி, நீங்க எப்படி படிச்சிருந்தா இம்மா மாதிரி வேலையில வந்து இருந்திருப்பிய. பேசாம நானும் படிச்சிருந்திருக்கலாம். என்ன அம்முக்குட்டி? இப்பே உனக்கு கெட்டு போகல, வந்து உட்காரு, நான் சொல்லி தரேன். ஐயா பி வேண்டாப்பா, நானும் பள்ளிக்கூட பக்கத்து வர மாட்டேன் சாமி. நீ அடி வாங்கிட்டு ஓட போற போ. சரி, அப்பா கம்மாயில மீன் பிடிச்சிருக்காரு, நானும் போய் சேர்ந்து பிடிக்கிறேன். மாமியாருங்க? அது வாய்க்காட்டிலே கிடக்குது சித்தி. அதே அப்பாவும் நானும் வைக்கலாம். நல்ல குடும்பம், போ போ. வாரேன். வாரகு போயிட்டு வாரி அம்முக்குட்டி. குடும்பமே ஒரு மாதிரி திணிசாத்தே இருப்பீங்களா? இல்ல அம்முக்குட்டி, அது அடிக்கடி அப்படி. இன்னைக்கு மீனை பிடிச்சு வகை வகையா மருமகளுக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல், மீன் குஸ்கா, மீன் போண்டா, மீன் வடை. இன்னைக்கு பாரு என் மருமகளுக்கு நான் வச்சு தள்ளல. என் பேரு வேற தெரியலையே. மாமனார் இல்ல. இன்னைக்கு இந்த ஊருக்குள்ள கிடக்கிற அத்தனை மீனும் என் மருமக வயிற்றுக்குள்ள போகும். மருமக மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்ல. அப்படி ஒரு மருமகள் அந்த ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கேன். அதனால என் மருமகளை சந்தோஷத்துக்கு உச்சத்துக்கு கொண்டு போறேன் பாருங்க. வாரே மருமகளே, நீ உங்களுக்கு சமைச்சு போடுறதுல நீ மாமனாரே கதின்னு வந்து இருக்கணும். ஏய் மீன் தம்பியலா, எல்லாரும் இப்ப வெளியே வரணும். என்ன இல்லன்னு வச்சுக்க, மாமனார் உள்ள வருவேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்திரலாம். யாரெல்லாம் மாமனாரோட மீன் குழம்பு சாப்பிட்டு ரெடியா இருக்கீங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தட்டி விட்டு போங்க. மாமனார் வைக்கிற மீன் குழம்புக்கு இந்த உலகமே அடிமை. நீங்களும் வந்திருந்தேன். என்ன அம்மா மீன் செம்ம டேஸ்டா இருக்கும் தெரியுமா? கண்டிப்பா வரணும். சரி, மீன் பிடிக்கலாம். அத்தாச்சி என்ன சொல்றீங்க? நெசமாதே எனக்கு என்னமோ எப்படியும் தமிழத்தே பாண்டி கல்யாணம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்படி மட்டும் கல்யாணம் முடிச்சிட்டியா எல்லாத்தையும் தலையில மாத்தி போடுற. தமிழ் வச்சுட்டு அடுத்த கேம் ஆடணும்னு நினைச்சிருக்கேன். அதுவும் சரிதான். இதுல தமிழ் வேற ஏதாவது புரட்டி போட்ட மாதிரி தான் பண்ணி பிடிச்சிட்டா. என் வீட்டுக்கு வந்து அவ அடிமையாத்தே இருக்கணும். அடிமையாத்தே அவளை வச்சிருப்பேன். என் மயனை அப்படித்தான் வச்சிருப்பேன். இந்த ஆம்பளை பையில நம்பாதிய. என்ன ஆம்பளை பையில நம்பினியா தலையில மிளகா அரைச்சு விட்டு போயிருவாங்க. இதெல்லாம் பிறகு பார்க்க வேண்டியது. முதல்ல தமிழ என் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும். அதுக்கு பிறகுதே மத்ததை யோசிக்கணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. கவலைப்படாம தைரியமா இறங்குவோம். யாரை என்ன செய்யறான்னு பாத்துருவோம். அதுவும் சரிதான்.